சூழ்நிலையில நிதி நிலைமை வருவாய் அதை வலிமை சேர்ப்பது ஆண்களே அப்படிங்கிற தலைப்புல திரு யோகேஸ்வரன் அவர்கள் வந்து இப்ப பேச வர்றாரு. வாங்க யோகேஷ் குமார் அவர்கள் உங்களுடைய வாதங்களை எடுத்து சொல்லுங்க. நடுவர் அவர்களே வணக்கம். குடும்ப நிதிநிலைக்கு வலிமை சேர்ப்பது ஆண்களா பெண்களா? அருமையான தலைப்பு நடுவர் ஐயா. இதாப்பா சொன்னதே தலைப்பு, நல்ல தலைப்பு. ஒரு ஆண் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணோட பீரோவை திறந்து பார்த்தாலே அந்த பீரோல எந்த அளவுக்கு பட்டு புடவை இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் மாடா உழைக்கிறான்னு தான் அர்த்தம். இருக்குப்பா, எனக்கும் தெரியாது, இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கும்பகோணம் அரசினர் கல்லூரிக்கு பேசுறதுக்காக போயிருந்தாரு. அப்ப போற வழியில நிறைய இடத்துல பேசினால அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு. அவர் கூட இருந்தவங்களாம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கேட்கவே இல்லை. அப்ப அங்கிருந்து ஒரு சின்ன பையன் போய் அவர் காதுல ரகசியமா அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான், ஐயா உங்க வலது பக்கம் தோள்பட்டையில சட்டை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அப்பயாவது அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரான்னு பாக்குறதுக்காண்டி அப்படி சொன்னான். அதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு, இடது பக்கம் தோள்பட்டையில இருக்கிற துண்டு எடுத்து வலது பக்கம் போட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு எளிமையா சொன்னாரு. ஆடை அணிகலன்களை ஆண்டவன் விரும்புவதில்லை, அது நம்ம ஆண்கள் கூட விரும்புவதில்லை என்பது பெரிய உண்மை. ஆனா நம்ம பெண்கள் அப்படியா? சொந்தக்காரங்க யாரும் விசேஷம்னு பத்திரிக்கை வச்சிடக்கூடாது, உடனே ஓடி போய் ஒரு புது சேலை, பியூட்டி பார்லர் போய் மூஞ்சிக்கு மேக்கப்னு எத்தனை செலவு தெரியுமாயா? ஒரு தடவை கட்டின சேலையை மறு தடவை கட்ட மாட்டாங்க. இவங்க கட்டின சேலையெல்லாம் இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி. இப்படி இருக்கிற பெண்கள் எப்படி ஐயா இந்த குடும்ப நிதிநிலைக்கு வலிமை சேர்ப்பாங்க? நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கய்யா. எனக்கு இப்ப தெரியுது, இந்த ஆண்டு விழாவிலேயே எங்க டீச்சர்ஸ் பூரா போய் சேலை புதுசா உண்மைதான் பாரு, வலிமைதான். ஆண்கள் தான் வலிமை சேர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னதை வச்சு எனக்கு கொஞ்சம் தெரிய வருது. நாங்க பூரா வந்து இருக்கிற சட்டையை வச்சு போட்டுட்டு இருக்காங்க எங்க ஆளுங்க. பொய் பொய் பொய். ஆமா, புதுசா எடுக்கிறாங்க. பீரோ ஃபுல்லா இருக்கு, புதுசா பீரோலும் வாங்க வேண்டியது இருக்கு. ஆமா, ஏன்னா அது கொல்ல மாட்டேங்குதுல்ல. வெரி குட், அருமையா தன்னுடைய வாதத்தை ஆண்களே வலிமை சேர்க்கிறார்கள் நிதிநிலையை. நாங்கள்லாம் அவர் அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுறாரு பாருங்க. அறிஞர் அண்ணாவை இவர் அப்பாவே பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அவ்வளவு அருமையான ஒரு செயலை, ஒரு தோல்ல போட்டிருந்த துண்டை மாத்தி போட்டார், கிழிஞ்சு போனதை. அவ்வளவுதான், சிம்பிள், வேற சட்டம் எடுக்கல அவரு. வெரி குட், வலிமை ஆண்களை அப்படிங்கறத அருமையாக யோகேஷ் குமார் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம அனுஸ்ரீ